ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம போகக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுமலை என்கிற வெள்ளிமலை ஆண்டவர் கோயிலுக்கு தான் வந்து போக போகிறேங்க. உண்மையாகவே இந்த ஒரு வெள்ளிமலைக்கு போகணும் அப்படின்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா காருக்கு ஒரு 50 ரூபா வாங்குறாங்க, டூ வீலருக்கு வந்து ஒரு 20 ரூபா வாங்குறாங்க. நீங்கள் வாங்கிட்டு மேலே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அதாவது ரொம்ப திண்டுக்கல் ஹாட்டான சிட்டி, அதிலிருந்து நீங்கள் ரொம்ப கூலான ஒரு பிளேஸுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தான் இந்த வெள்ளிமலை. ஸோ இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஏன்னா அதை நாங்கள் வந்து ஃபீல் பண்ணேன், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். போகிற வழி எல்லாமே வந்து இயற்கையை ரசிக்கிற விதமாக தான், மழை அதிகம் இல்லாமல் நாம் வந்து அடிவாரத்துலேருந்து மேலே கோயிலுக்கு போய் சேர்ற தொலைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ½ அன் ஹவர் வெள்ளிமலை ஆண்டவர் வந்து பார்க்கலாம். அவர் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிமலை பேர் ஏன் வச்சாங்கன்னு தெரியல. உண்மையாகவே அங்கே போய் பார்த்துங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த க்ளவுட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வெள்ளி மாதிரி காட்சி. வந்து மலைப்புறம் மூடிட்டு இந்த பனி எப்படி அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து அங்கே காட்சி கொடுக்குது. அதுதான் வந்து நாங்கள் எங்கள் சர்க்கிள் பேசிக்கிற விஷயம் அதுதான். அதனால தான் வெள்ளிமலை அப்படின்னு பேர் இருக்குமோ என்னவோ அப்படின்னு நான் பேசிக்கிறேங்க. போகிற வழியில் எல்லாமே பார்த்துங்க, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியான ட்ரெக்கிங் தான் வந்து இங்கே வந்து மோஸ்ட்லி எல்லோரும் வராங்க. மேபி வந்து நாங்கள் போனது வந்து சண்டேன்றதுனால நிறையா அவங்க வந்து நிறைய பேர் உங்களுக்கு காட்டுற ஃபைனலாக ஒரு லவர்ஸ் வந்து மாட்டிட்டாங்க நம்மக்கிட்ட அப்படின்னு கிடையாது காட்டுற என்ன ஸ்பெஷல் இந்த வழியில் யாரும் நமக்கும் தெரியாது. என்ன ஸ்பெஷல் எடுக்கும் போது அவங்க வந்து ஒரு ஓகேங்களா. போகிற வழி எல்லாமே வந்து வனவிலங்குகளோட நடமாட்டம் நிறைஞ்சதாக தான் இருந்தது. அதை தொடர்ந்து வந்து மேலே போயிட்டே தான் இருந்தேங்க. போகும்போது நம்ம மொத்தம் 7 பேர் போனாங்க. அதில் நான் சிவன் 2 பேர் மட்டும்தான் முன்னாடி போனாங்க, மற்றவங்க எல்லாருமே பின்னாடி வந்து பேக்கில் வந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப ஒரு பிளேஸ் அப்படின்றது இங்கே தான். ஃபைனலாக ஒரு வியூ பாயிண்ட் இருந்தது மேலே, அது திடீர்னு ஊரில் இருக்குது. நான் அதை கடிச்ச டான்ஸ் போட்டு என்ஜாய் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னா அது இந்த வெள்ளிமலையில் நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னே நாங்கள் வந்து போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டரங்கி போனோங்க. கொண்டரங்கியில் நான் சொன்ன மாதிரி மார்னிங்கே ஏறிட்டு இறங்கிட்டீங்க. ஸோ டைம் இருந்ததுனால தான் நாங்கள் இந்த வெள்ளிமலைக்கு வந்தோங்க. திண்டுக்கல் மாவட்டம் தான், ஆனால் அந்த கொண்டரங்கி ரொம்ப ஹாட்டாக இருந்தது. பட் ஆனால் அந்த சின்னமலை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூலிங்கான பிளேஸ். மேலே போனால் கீழே இறங்கி வரத்துக்கு மனசே இல்லை, அது மாதிரி ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடுமன் சாமியோட சிலை இருந்தது. அதை நாங்கள் கும்பிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே முருகர் சிலை இருந்தது. இல்லையாண்ணா, நான் காட்டில்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் சிலை இருந்தது. அதை நாங்கள் பார்த்துட்டு அப்படியே மேலே ஆரம்பிச்சிட்டுங்க. இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாதி மலை ஏறி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப ஒரு அழகாக அங்கே ஏற்று இங்கே வந்து யாருந்து கொஞ்சம் கஷ்டமாக வேணும் அப்படின்னா பொதிகை மலையில் ஒரு இடத்துல ஒரு ரிவர் கிராஸ் பண்ணி மேலே அந்த புல் இந்த மாதிரி ஒரு வே இருக்கும், அங்கே அப்படி இருந்தது. ஆனால் இந்த இடத்துல அதை பார்த்தேன், நல்லா இருக்கு. ஆனால் என்ன இருந்தாலும் பொதிகை மலை கிளைமேட் மாதிரி வருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. கிளைமேட் அந்த மாதிரி நல்லா பிடிச்சி வரணும் கோயிலுக்கு. இது கொஞ்சம் நெட்டாக போகுது. ஆக்சுவலாக நம்ம சொன்னோம் இல்லையா அதிகமலைக்கு உண்மையாகவே நான் பேக் எங்களுடைய வாய்ஸை வந்து ஏன் கம்மி பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைவுகள் வந்து ரொம்ப அழகானதுன்னு சொல்லியிருப்போம் இல்லையா. அதனால் நாம் வந்து பிற்காலத்தில் நாங்கள் இதை பார்க்கும்போது எங்களுக்கு அப்போ நடந்த அந்த இன்சிடெண்ட் நிகழ்வுகள் எல்லாமே வந்து எங்களுக்கு அப்படி வேணுன்றதுனால தான் நான் எதுவுமே எரேஸ் பண்ணலை. அதனால் அப்படியே கொடுத்துங்க. என்னதான் பனி மூட்டம் நீயே தெரியல, எந்த தெரியுதுடா கிளீனா. அந்த வீடு தெரியுது, அங்கேருந்து வரேன்.
உண்மையாகவே அங்கே அடிக்கிற அந்த காற்றுக்கோசரமே வந்து வெள்ளிமலை என்பது பெயர் வர காரணம் பனி போன்று வெண்மை நிறத்தில் மலை மீது காட்சியளிப்பதால் இதற்கு வெள்ளிமலை என்று பெயர். இதை நானும் சிவானாவும் சேர்ந்து சொன்னதுதான். காதலர்களுக்கு மட்டும்தான் யார் யாரும் ஒரு எக்ஸாம்பிள் தான். அந்த இடத்துக்கு போயிட்டா அப்படின்னா யாருமே வரத்துக்கு மனசு இருக்காது. அதே மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது. கிட்டத்தட்ட மேலே ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம். வெள்ளிமலை ஆண்டவர் பக்கம் வந்துங்க. ஸோ வந்து என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யார் இருக்கிறது அப்படின்னா விநாயகர் இருக்காங்க, அன்னை அம்பாள் இருக்காங்க. அதை தொடர்ந்து போனாங்க அப்படின்னா உள்ள முருகர் இருக்கார். முருகரை தாண்டி போனால் தான் நம்ம வந்து சிலு காத்துப்பா வந்து நம்ம பார்க்க முடியும். வெள்ளிமலை முருகன் ஓம் நம சிவாய். இங்கே தான் வந்து நம்மளுடைய ஐயனை வந்து நம்ம பார்க்கலாம். இதை தொடர்ந்து நம்ம மேலே போனோம் அப்படின்னா எல்லோரும் பார்க்க முடியும். இங்கே தான் நம்மக்கிட்ட வந்து லவ்வர்ஸ் வசமாக மாட்டான்னு சொன்னாங்கல்ல, அவங்க இங்கே தான். அதோ மூஞ்சியே காட்டாக்கு முடிஞ்சு போகிறாங்க. ஓகே, உண்மையாக இந்த லவர்ஸ்க்கெலாம் ஒரு மெயின் ட்ரக்கிங் பிளேஸ் அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் 1 ஹவரில் மேலே போயிட்டு இயற்கையை ரசிச்சுட்டு வரணும் அப்படின்னா திண்டுக்கல்லில் வந்து சின்னமலைக்கு பிளான் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல விஷயத்துக்காக போங்க, தேவையில்லாத விஷயத்தை யோசிச்சுட்டு மேலே போகாதீங்க அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்கும். அதை தொடர்ந்து ஆண்டவருக்கு பின்னாடி போனாங்க அப்படின்னா அவங்களோட வேண்டுதலுக்கான மரம் எல்லாமே இருக்குது. அதை தொடர்ந்து அத்தாட்ட போனாங்க அப்படின்னா ஒரு சிவலிங்கம் இருக்குது. அந்த சிவலிங்கத்துக்கு பூச்சி விளக்கு எல்லாமே ஏற்றுறாங்க. இதை தொடர்ந்து அப்படியே அத்தாட்டு போனீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த டான்ஸ் பண்ண பிளேஸ் எல்லாமே நம்ம பக்கமாக இருக்குது. ரொம்ப இயற்கையான அந்த காற்றோட அந்த ஃபீல் ஒன்றுமே எங்கள் மனசுக்குள்ளே மறையாமல் இருக்குது. நீங்களும் உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய் பாருங்கள்.